ஓபிஎஸ்ஐ தனிமரமாக விட்டு சென்ற அவரின் ஆதரவாளர்கள் கூடாரமே இப்ப காலியாச்சு. ஏன்னா அவருக்கு பக்கபலமாக இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் இவங்க எல்லாம் இப்ப டிஎம்கேல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஏன் இன்னைக்கு தர்மர் ஓபிஎஸோட மிக முக்கிய ஆதரவாளரான இவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னில அதிமுகவிலேயே போய் இப்ப ஜாயின் பண்ணிட்டாரு. இனிமேல் ஓபிஎஸ் 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல என்னதான் செய்ய போறாரு, எந்த கூட்டணிக்குள்ளதான் போக போறாரு, அவருக்கு என்னதான் சாய்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஏடிஎம்கே தலைமையிலான என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ்க்கு இடமே கிடையாது அப்படின்னு ஒத்த கால ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு இபிஎஸ். அங்கேயும் கதவு சாத்தப்பட்டுள்ளது. 3 முறை ஏடிஎம்கே சார்பாக தமிழ்நாடோட முதலமைச்சராக இருந்த இவர் டிஎம்கேல சேர்ந்தார்னா டிஎம்கேல இவருக்கான மரியாதை கிடைக்குமா, இவருக்கு எந்த பொறுப்பு கொடுப்பாங்க, இல்ல இவரோட ஆதரவாளர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறதுலயும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம். ஓபிஎஸ்க்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இவர் தலைமையிலான அணி டிவிகேல விஜய் தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சு இந்த எலெக்ஷன்ல சந்திக்கையும் வாய்ப்பு இருக்கு. பன்னீர்செல்வம் டிஎம்கே கூட்டணிக்கு போக போறாரா இல்ல தாவேகா கூட்டணிக்கு போக போறாரா அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். காலங்கள் பதில் சொல்லும்.